உங்கள் பேர்? சக்தி. என்ன நடந்தது? விஜய் ரசிகர் விஜய் பார்க்கணுன்னு ஆர்வத்தில் போயிட்டு கும்பலில் மாட்டிட்டாங்க. நெருக்கடிக்கு யார் காரணம் இருந்தது? எல்லாமே ஒரு காரணம். இவங்க போனது தப்பு, அங்கே பாதுகாப்பு குறைபாடு இருக்குது. அப்போ ஆர்வத்தில் ரசிகர் வந்தது தப்பு தான். போயிடக்கூடாது. என் வீட்டுக்காரமா இவங்களும் போயிருக்காங்க. நடிகரை பார்க்கணுன்னு போயிட்டாங்க. சொல்லுங்கள். அதுதான் யார் நம்ம மேலேயே குறை வச்சுக்கிட்டாங்க. ஆனால் பாதுகாப்பு குறைபாடு ஒரு குறைபாடு தான். இத்தனை பேர் இருக்க அங்கே 2 பேர் இல்லையே. கம்மியா சாமி சாம்பலாயிட்டீங்களே. அழகத்தான் இல்லையே, சாம்பலாக்கி வச்சுட்டே கிளியோட வளர்த்தி நான் யமனுக்கு கொடுத்தேனே, யமனுக்கு கொடுத்துட்டேன். 2 பாப்பாத்தி வெத்த கண்ணு, ஒரு கண்ணை விட்டுட்டு ஒரு கண்ணை எடுத்துது, ஒரு கண்ணை காடாமே. வாழை குருத்தோளே, வாழை குருத்தோட குருத்து வந்து சேர்ந்துச்சு. வாழை சேரலையே. என்ன குருத்தோளே, என் ஜானைக்கு குருத்து வந்து சேர்ந்துச்சு. செல்லக்கிளி. என்னோடய பேர் முல்லையரசு. நான் வந்து ஏமூருங்க. இன்றைக்கி எங்களுடைய கிராமத்தை சேர்ந்தவங்க 5 பேர் இன்றைக்கி வந்து இறந்துருக்காங்க. நேற்று நடைபெற்ற அந்த தாவேக கூட்டத்தில் வந்து நெரிசலில் சிக்கி இன்றைக்கி 5 பேர் உயிர் வந்திருக்காங்க. இதனால் வந்து ஏமூர் கிராமமே வந்து சோகத்தில் வந்து கண்ணீர் கடலில் மிதக்கிட்டு இருக்குது. நேற்று நடைபெற்ற அந்த கூட்டம் என்பது அந்த காவல்துறை அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் அந்த நடிகர் விஜய் வராத ஒரு காரணத்தினால தான் இவ்வளோ பெரிய நெரிசல். காரணம் என்னென்னா, மதியமே வந்து அங்கே தொண்டர்களும் ரசிகர்களும் அங்கே குவித்துட்டாங்க. 2வது அங்கே யாருக்குமே தண்ணி வழங்கப்படலை, மயக்க நிலையில் இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து இரவு 7-5 மணிக்கு அங்கே உள்ளே வந்தனால ஏற்பட்ட கூட்ட நெரிசனால தான் இத்தனை பேர் நம்ம இன்றைக்கி வந்து கரூர் மாவட்டம் 39 பேர் நம்ம வந்து பலி கொடுத்துருக்கோம். இதுக்கு முழுக்க காரணம் நடிகர் விஜய் தான் பொறுப்பெடுக்க வேண்டும். 2வது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நமது கரூர் மாவட்ட காவல்துறை என்னென்னு சொன்னால், ஒரு நடிகர் வரும்பொழுது மிகப்பெரிய கூட்டம் ஏற்படும் என்பது காவல்துறைக்கு நன்றாக தெரியும், மாவட்ட நிர்வாகத்துக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு அகலமான சாலையை, ஒரு அகலமான ஒரு வீதியை அவங்களுக்கு தயார் செய்து கொடுத்தால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. ஒரு குறுகிய சாலையை கொடுத்ததுனால தான் இன்றைக்கி வந்து இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இன்றைக்கி வந்து பல அப்பாவி மக்களை வந்து இன்றைக்கி நம்ம கரூர் மாவட்டத்தில் இருந்திருக்கிறோம். அந்த அப்பாவி மக்கள் எல்லாமே கூலி தொழிலாளர்கள். இன்றைக்கு வேலைக்கு போனால் தான் வீட்டில் வந்து சாப்பாடுங்கிற ஒரு நிலைமையில் இருக்கிற அந்த கூலி தொழிலாளர் தான் இன்றைக்கி வந்து இறந்துருக்காங்க. இன்றைக்கி தமிழக அரசு வந்து உயிர் வந்து அனைவருக்கும் வந்து 10 லட்ச ரூபா இன்றைக்கி வந்து பணம் கொடுத்துருக்காங்க. 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தாலும் இன்றைக்கி நம்ம உயிரை நம்ம கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற கேள்வி வந்து இருக்குது. இன்னும் என்னோட கோரிக்கை என்னன்னு சொன்னால், உயிரிழந்த அனைத்து குடும்பங்களுக்கு அரசு வந்து வேலையை வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அனைத்து குடும்பங்களுக்கும் அந்த உயிரிழந்த 39 குடும்பங்களுக்கு அரசு பணி, அவர்கள் படிப்புக்கு ஏற்பட்ட அரசு பணி வழங்க வேண்டும் என்பது என்னோட தாழ்மையான கருத்தை தமிழக முதலமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே. ஃபோன் பண்ணி பேசிட்டாரு. ஆமாம், இதில் இருக்க மாமா கூப்பிட்றேன். முன்னாடி